முன்னே வீடியோல எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் ஆண்மை குறைவு சம்பந்தமா பேசியிருந்தேன். அதை போய்த்து பாருங்க. அதோட ஒரு காரணத்தை பெருசா முக்கியமான காரணத்தை எடுத்து பேசுறேன். ஸ்ட்ரக்சர் கட்டமைப்புல பிரச்சனைண்டா இரத்த குழாயில பிரச்சனை. அது பல விஷயங்களால வரலாம். நமக்கு இரத்த குழாயில கொலஸ்ட்ராலால வரலாம், சீனி பிரச்சனையால வரலாம், பிரஷர் பிரச்சனையால வரலாம், வயது போறதால வரலாம். இந்த இரத்த குழாயில பிரச்சனை வந்தா ஆன்மை குறையும். இந்த ஆன்மை குறையிறது இரத்த குழாயில வர பிரச்சனையை இரத்த குழாயில எந்த பிரச்சனையால நமக்கு வருதோ அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் பண்ணாம நம்ம இரத்த குழாய ஃபோர்ஸ் பண்ணி நம்ம மருந்து மூலம் நம்மளோட பிரச்சனையை தீர்த்து கொள்ள நினைச்சா நமக்கு என்ன பிரச்சனை வரும்னு கேட்டால், நம்மட ஆணுறுப்புட இரத்த குழாய் 1 to 2 மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கும். நம்மட ஹார்ட்டுக்குரிய இரத்த குழாய், ஹார்ட்டுக்கு சப்ளை பண்ற இரத்த குழாய் 2 to 4 மில்லிமீட்டர் அளவு சைஸ்ல இருக்கும். அன்னளவா. நமக்கு மூளைக்கு போற இரத்த குழாய் 4 to 6 மில்லிமீட்டர் சைஸ்ல இருக்கும். நமக்கு மெசேஜ் இறைவனா பார்த்து தாரான், உனக்கு அங்க அடைக்குதுண்டா, ஆணுறுப்புல அடைக்குதுண்டா, சின்னதை அடைச்சிட்டு இங்க அடைக்க சான்ஸ் இருக்குன்னு ஒரு 3 வருஷத்துக்குள்ள நீங்க எதை இதுல கன்சிடர் பண்ணணும். இரத்த குழாயில அடைப்புண்டா, நீங்க எதால உங்களுக்கு அடைப்பு வருதோ அதை எல்லாம் செய்யலண்டா, நீங்க உங்களோட எரக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனை மட்டும் நீங்க யோசிச்சுட்டு மன அழுத்தத்துக்குள்ளாகி அதுக்கு மட்டும் ட்ரீட் பண்ணிருந்தா